இந்திரா ரொம்ப வலிக்குதா என்ன? முகத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுதே. ரொம்பலாம் ஒன்னும் வலிக்கல, பேர் பண்ணிக்கிற மாதிரி தான் வலிக்குது. மந்த்லி வரது தானே. இன்னைக்கு புக் தொலைஞ்ச டென்ஷன்ல இருந்ததுனால என்னால ப்ரிப்பேர்டா வர முடியல. இதுக்கு மேல சமாளிக்க முடியாது கௌதம். எனக்கு இப்போ நாப்கின் வாங்கி ஆகணும் கௌதம். இதுக்கு எதுக்கு நீ தயங்குற? நானும் பாத்துக்கிட்டே தான் வரேன். இங்க பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருந்ததுன்னா நான் வாங்கிடுறேன். சீக்கிரம் போயிடலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. உன்னோட காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு புரியுதுதான். தேங்க்ஸ் கௌதம். நீ டென்ஷன் ஆயிடுவேன்னு நான் நினைச்சேன். இந்த டைம்ல போய் இது வேற தொல்லையா இருக்கு. என்ன இந்திரா, இதெல்லாம் தொல்லையே இல்ல, ரொம்ப நேச்சுரல். அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்மளால? நீ கொஞ்சம் அமைதியா இரு. இந்திரா, உனக்கு மெடிக்கல் ஷாப் ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே சொல்லு, நான் நிறுத்துறேன். இன்னைக்குன்னு பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு கௌதம். எதுனா சின்ன பெட்டி கடை வந்தா கூட கண்டிப்பா நாப்கின் கிடைக்கும். எந்த கடை வந்தாலும் கொஞ்சம் நிப்பாட்டிடுறியா? என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. யோ, புரியுது இந்திரா, நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன கடை மாட்டுச்சுன்னா கூட நிறுத்திடுவேன். நீயும் பாரு. எப்பவுமே இதே மாதிரி தான் வலி இருக்கும்ல, கஷ்டம்தான். அதுக்கு என்ன பண்றது கௌதம்? மாசம் மாசம் இந்த 4 நாளை தாண்டறதுக்குள்ள போதும் ஆயிரும். எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்குமே இதுதான் நிலைமை. இது தெரியாம பொண்ணுங்க எப்பவுமே கை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு வலிக்குதுன்னு சொல்றாங்கன்னு ஆம்பளைங்க கிண்டல் பண்ணுவாங்க. உண்மைதான் இந்திரா. அது என்னவோ நம்ம சொசைட்டில பெண்களோட பிரச்சனை ஜென்ஸுக்கு தெரியறதே இல்ல போல. இன்ஃபேக்ட் பெண்களுக்கு இதான் பிரச்சனைன்னு சொல்றதுக்கே கூச்சப்படுற அளவுக்கு தான் எல்லா நிலைமையும் இருக்கு. ஆனா எனக்கு படிக்கும் போதே ஓரளவுக்கு இந்த கிளாரிட்டி எல்லாம் வந்துருச்சு. இது ரொம்ப பெரிய விஷயம் கௌதம். இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. நிறைய பேருக்கு தலைவலி, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம்னு எல்லாமே வரும். அதுவும் சார் இங்க டாய்லெட்ல எதுவும் இல்லை சார். டாய்லெட் இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், ஒரே ஒரு டாய்லெட் தான் இருந்துச்சு. அதுவும் ரோட்ல போற வர்றவங்கள டேமேஜ் பண்ணிட்டாங்க சார். அப்புறம் இந்த பில்டிங் ஓனரு அதை அப்படியே விட்டுட்டாரு சார். யூஸ் பண்ணவே முடியாது சார். இல்ல, எனக்கு புரியல, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஜென்ஸ், இதோ உங்க ஸ்டாஃப்லாம் இருக்காங்கல்ல, லேடிஸ் தானே அவங்க என்ன செய்வாங்க? என்ன சார் செய்ய சொல்றீங்க? பாவமா தான் இருக்கு, வேற வழி இல்லையே. இங்க பாருங்க சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு வேலை செய்ய வந்த இடத்துல லேடிஸ்க்கு அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்காம இருந்தா எப்படி? ரொம்ப தப்பு சார். ஒரு மனுஷன் தான் சார் புரிஞ்சுக்கணும். சாரி சார், பில்டிங் ஓனர்கிட்ட பேசுறேன் சார். சார், இப்ப கூட நாங்க டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். டாய்லெட் கிடைக்காம அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ரொம்ப நேரம் பாத்ரூம் போகாம இருந்தா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா உங்களுக்கு? என்ன சார் நீங்க இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க? ஊருக்கே மருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, சீரியஸ்னஸே தெரியாம. அதேதான் நானும் சொன்னேன். என்ன இந்திரா, என்னாச்சு? இல்ல, முடியல. இதுக்கு மேல சமாளிக்க முடியாது கௌதம். ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டு ப்ளீஸ். இதோ பாக்குறேன், நானும் பாத்துட்டு தான் வரேன். போற வழியில டோல் ஏதாவது வரும், கண்டிப்பா ரெஸ்ட் ரூம் இருக்கும். நீ எதுவும் பயப்படாத இந்திரா. வலிய கூட தாங்கிக்குவேன் கௌதம். எனக்கு பழக்கம் தான். நான் வேற ட்ரெஸ் கூட எடுத்துட்டு வரல. ஸ்டெயின் ஆச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு கௌதம். புரியுது இந்திரா எனக்கு. நம்ம போயிடலாம்.
என்னாச்சு கௌதம்? ஒரே ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். ம் இந்திரா, அங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய், மறுபடியும் காரை நிறுத்திருக்காங்கடா. என்னடா பெரிய ராணி மாதிரி உள்ள உட்காந்து போஸ் குடுக்குறா? என்னடா இறங்கியே வெளில வர மாட்டா? இவன் தான் என்னமோ இறங்கி போயிட்டு வரான். ஆமா மச்சி, எங்க போறான்னு தெரியலையே. ரெண்டு பேரும் ஒண்ணா இறங்க மாட்டாங்களே. அப்பதான் நம்ம டைம் சரியா வர மச்சி. வெயிட் பண்ணு. ஓ, என்னாச்சு மச்சி? இன்னும் கொஞ்ச நேரம் எப்படி கீழே இறங்கி போறத பார்க்கதான் போறோம். வெயிட் பண்ணு. இன்னைக்கு மட்டும் அவ இறங்காம இருக்கட்டும். நானே அவளை இழுத்து காலை வெட்டிடுறேன்டா. எப்படி என்ன போட்டு அந்த காலால உதைச்சாலோ. ஏய் இருடா. அங்க ஒரு ஓட்டி வீடு இருக்கு, நான் போய் கேட்டு வரவா? கௌதம், யாரோட வீடோ இதுக்கெல்லாம் அலோ பண்ணுவாங்களா? சென்டிமெண்ட் எல்லாம் பாப்பாங்க. வேண்டாம் கௌதம். என்ன இந்திரா, எதுக்கு இவ்வளவு அவஸ்தைப்படுற இப்போ? கண்ணு கெட்டின தூரத்துல இங்க பாத்ரூம்லாம் கிடைக்குமானே தெரியல. இதுவும் விட்டுட்டோம்னா அப்புறமா எல்லாமே கஷ்டமாயிடும். எனக்கு என்னமோ ஒத்துப்பாங்களான்னு தோணல கௌதம். இரு இந்திரா, நாம எதுக்கு அப்படி நினைக்கணும்? எப்படி இருந்தாலும் எல்லார் வீட்லயும் லேடிஸ் இருப்பாங்கல்ல. நான் கேட்டு பாக்குறேன். இல்ல கௌதம், நானே போய் கேட்டுக்கிறேன். மெடிக்கல் ஷாப்ல ஓகே, எங்க வீட்டுக்குள்ள போய் லேடிஸ் கிட்ட எல்லாம் நீ எப்படி பேசுவ? நானே போய் பேசுறேன் கௌதம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேசிட்டு வர லேட் ஆகும். நீ தானே சொன்ன இதெல்லாம் மாறணும்னு. என்கிட்ட இருந்தே மாறட்டும் தான் நானே போறேன். நீ இங்கே இரு, வெயிட் பண்ணு. பாட்டி, பாத்ரூம் எங்க இருக்கு? என்னாச்சு பாட்டி, ஏன் அப்படி பாக்குறீங்க? அதுவா, அது அப்புறமா சொல்றேன். என்ன வயிறு வலியா? மாசம் மாசம் வர வலி தானே? ஆமா பாட்டி, மாசம் மாசம் வரதுதான். கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன்னா அப்படியே கம்மியாயிரும். சரி, இங்கே இரு, வரேன். இந்தம்மா. என்னது இது பாட்டி? இத நாக்குக்கு அடியில வச்சுக்கோ, சரியா? இந்த இது என்னது பாட்டி? இது எதுக்கு நாக்கு கடையில வச்சுக்கணும்? அதானே, எங்க காலத்துல பெரியவங்க ஏதாச்சும் கொடுத்தா பேசாம வாயில போட்டுக்குவோம். இப்ப இருக்கிற பிள்ளைங்க கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்களே. இல்ல, அது வந்து இல்ல பாட்டி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறாங்க. உங்க மேல சந்தேகப்பட்டுலாம் இல்ல பாட்டி. ஆமா பாட்டி, இது ஒரு குளிகமா. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு விளங்காது. இத வச்ச ஒரு நாழிகையில உன் வயித்து வலி அடங்கி போயிடும். பயப்படாம வச்சுக்கோ. நான் 7 ஊருக்கு வைத்தியம் பார்த்தவ. பயப்படாம வச்சுக்க தாயே. சரி, வச்சுக்கிட்டியா? பாத்ரூம் அங்க இருக்கு, போயிட்டு வா. போ. போறேன். போ. சீக்கிரம் ஃபாஸ்டா கழட்டுறா.
ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வரும்போது நான் வலியோட வந்தேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா போறேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நன்றி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்மா. என் பேராண்டிய நல்லா பாத்துக்கோ. உங்க 2 பேருடைய நல்ல மனசுக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க. 100 வருஷம் நல்லபடியா நோய் நொடி இல்லாம நல்லபடியா வாழணும். ஏ ராசாத்தி, கண்ணு நல்லா இருமா. போயிட்டு வா. தேங்க்ஸ் பாட்டி. 100 வருஷமா 100 ஜென்மம் கௌதம் கூட தான் நான் வாழணும் பாட்டி. ஆனா இன்னும் 6 மாசம் தான் கூட இருக்க முடியும். அதுக்கப்புறம் கௌதம விட்டுட்டு நான் போகணுங்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. செம்ம கோலி முடிஞ்சு. ஓ போ போ. எல்லாம் ஓகே தானே? என்ன இந்திரா சிரிச்சுக்கிட்டே இருக்க? என்ன விஷயம்? பெயின் இப்ப ஓகேவா? ஆமா கௌதம், இப்ப வலியெல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப வலியும் இல்ல, நான் அன்கம்ஃபர்டபிளா இருந்தேன்ல அதுவும் இப்போ இல்ல. ஓகே, பெட்டர், ரொம்ப பரவாயில்ல. எதுக்கு அதுக்கு என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? இல்ல கௌதம், உன்னை நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீ அப்படியெல்லாம் இல்ல. என் மேல எவ்வளவு கேர் எடுத்துக்கிற. கொஞ்சம் கூட கூச்சமே படாம நாப்கின் வாங்கிட்டு வந்த. அப்புறம் பாட்டி கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு வசதி பண்ணி கொடுத்த. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌதம். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. எப்படி முடிச்சான் பாத்தியா? அடிச்சாலுங்க. ஆமா மச்சான், போடுறா போடுறா, போடு போடு மச்சான், வேற லெவல் மச்சான். என்ன இந்திரா நீ எப்படி பேசினா எப்படி? நீ என்ன சொல்லிட்டு வந்த? இதெல்லாம் ஆம்பளைங்க புரிஞ்சுக்கணும். நாங்க இந்த மாதிரிலாம் இருந்தாதான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்ன. நீயே இது பெரிய விஷயமா எடுத்து பேசிட்டு இருக்க. அதான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கியா? ஆக்சுவலா இங்க பேசுறதெல்லாம் விஷயமே இல்ல கௌதம். அதுபடி நடந்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். எல்லாருமே நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்க யாருமே நம்ம பக்கத்துல கூட இருக்க மாட்டாங்க. அதானே பிராக்டிக்கல். பட் என்னைக்குமே நீ என்ன கை விட்டதே இல்ல. நீ எப்பவுமே என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே என்ன கேட்காமலே நீ என் கூட இருந்திருக்க. நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் கௌதம். இவ்வளவு எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை இந்திரா. நம்ம கூடவே இருக்கிற பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு செய்யணும்ல. செய்யாதவன்லாம் என்ன மனுஷன்? உண்மையை சொல்ல போனா எனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா நீ துடிக்கும் போதுதான் இவ்வளவு வலிய தாங்கிட்டு இருக்க. எங்க அம்மா அண்ணி எல்லாருமே இருக்காங்க. ஆனாலும் எல்லார் தேவையும் ஃபுல் பண்றாங்கன்னு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இப்படி லேடிஸோட பலத்தை பத்தி தெரிய வச்சதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன இருந்தாலும் நீ பண்ணது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் கௌதம். தாங்கடா. என்ன பாருங்க. சீக்கிரம் தூக்குங்கப்பா. முடிச்சிருக்கான் பாருங்க, முகமெல்லாம் ரத்தமா இருக்கு. யாராச்சும் அந்த பொண்ணு தண்ணி பாருங்க. இருந்தா எடுத்துட்டு வாங்களேன் கொஞ்சம். அக்கா வாமச்சான் கிளம்பிடலாமா? ஏய் இருடா, அவன் எப்படி இருக்கான்னு நான் பார்க்கணும். அவங்கள பாருங்க, அவங்கள பாருங்க. ஆனா அங்க பாருங்க. இந்திரா இந்திரா தூங்குங்க. இந்திரா என்னாச்சு? மயக்கமா கிடக்குறாங்க. இந்திரா இந்திரா ஆமா மச்சான், ஓ. ரிஸ்க் வேணாம். ச்சே, நாம நினைச்சதான் முடிச்சிட்டோம்ல, வா போயிடலாம். இல்லடா, அந்த இந்திரா என்ன கதியானா நான் பாத்தே ஆகணும்டா. ஏய் விடுடா. வேணாம் மச்சான், சொல்றத கேளு. பார்க்கணும்டா. வேண்டாம்டா வேணாம். டோர் தரங்க. டோர் தரங்க. இந்திரா இங்க பாரு இந்திரா. கதவு திறங்க முதல்ல, காத்து டோர் போட்டோம். தரங்க. நான் சொல்றத கேளுடா, வண்டியில ஏறுடா. வா மச்சான், பெரிய பிரச்சனை ஆயிடும். பெரிய பிரச்சனை ஆயிடும். கூட்டம் கூடிட்டாங்கடா. கிரவுட் வேற வந்துருச்சுடா. டேய் வேணாடா. ஆமா மச்சி, ஏய் கண்டிப்பா விடுங்கடா. போய் ஆகணும்டா. வேணாடா, சொல்றத இல்ல கௌதம், காலையில இருந்து நமக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்
ஏந்தா தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பலாம் வா. கௌதம், என்னாலதான் உனக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல? ஐம் சோ சாரி. ஏய் இந்திரா, என்ன நீ கலெக்டர் ஆனா இந்த டாக்டர் மாதிரி நிறைய நல்லதெல்லாம் செய்வேன். அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப்பா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இங்க பாரு இந்திரா, நீ மயங்கி கிடந்தப்போ நான் ரொம்ப துடிச்சிட்டேன். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அது எவ்வளவு காஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புக் எனக்கு கண்டிப்பா வேணும் மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மேடம் ப்ளீஸ். இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. என்கிட்ட புக்ஸ் இருக்கு, தரேன். ஆனா இன்னைக்கு முடியாது. மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? இன்னைக்கு கிடைக்காதுனா? மேடம் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது மேடம். கொஞ்சம் பாருங்க என்னன்னு. கௌதம் கௌதம் ப்ளீஸ் கௌதம், என்ன ப்ளீஸ் இவங்க. நீ அமைதியா இரு, நான் கேக்குறேன். கௌதம் கொஞ்சம் அமைதியா இருடா. ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். இன்னைக்கு புக் வேணுங்கிறதுக்காக சென்னையில இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கோம். வரும்போது ஆக்சிடென்ட் வேற ஆச்சு. இவருக்கு அடியெல்லாம் பட்டுருச்சு மேடம். அதனால இவன் கொஞ்சம் டென்ஷனா இருக்கான். வெரி சாரி மேடம் ப்ளீஸ். இங்க பாருமா, நானும் ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் தான். இந்த லைப்ரரிய கஷ்டப்பட்டு தான் நாங்க நடத்துறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது தான் எங்க பிரியாரிட்டி. எல்லா ஸ்டேட்ல இருந்தும் இங்க வராங்க. நீங்க வரதா சொல்லியிருந்தா நானே வர வேணாம்னு சொல்லியிருப்பேனே. மேடம் மேடம் இல்ல மேடம், என்னோட புக்ஸ் எல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா தொலைஞ்சு போயிருச்சு. இப்போ மத்த புக்ஸ் எல்லாம் கூட லோக்கல்லயே வாங்கிட்டேன். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. இது ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வேற எங்கேயுமே கிடைக்காது. ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ், தயவு செஞ்சு இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மேடம் ப்ளீஸ். சேச்சே, நான் இல்லன்னா சொல்லலமா. அங்க பாருங்க. லைப்ரரி ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு. சோ புக்ஸ் எல்லாம் தனியா எடுத்து பாக்ஸ்ல மூட்டை கட்டி வச்சிருக்கோம். எதுல என்ன இருக்குன்னு பார்க்கவே முடியாதுமா. மேடம் இப்ப என்ன பண்றது? எங்களுக்கு அர்ஜென்ட்டா நீட் இருக்கு. எனக்கு புரியுதுப்பா, ஆனா என்ன பண்றது? இன்னும் 2 நாள்ல எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிடுவோம். அப்போ உங்களுக்கு நானே கொரியர்ல அனுப்பி வைக்கிறேன். உங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க. மேம் வேற எந்த ஆப்ஷனும் இல்லையா மேம்? எனக்கும் ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசை. ஆனா நான் என்ன பண்ண முடியும்? உங்க அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் கொரியர் பண்ணிடுறேன். மேடம் ஏற்கனவே எனக்கு 1 டே ஃபுல்லா வேஸ்ட் ஆயி போச்சு. இனிமே இவங்க இதெல்லாம் அடுக்கி பிரிச்சு அதெல்லாம் கொரியர் பண்றதுக்கு 1 வீக்குக்கு மேல ஆயிரும். இவ்ளோ பிரச்சனைகளை தாண்டி வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு புக்ஸே கிடைக்கலன்னா எப்படி கௌதம்? ஐ அம் வெரி அன்லக்கி. ஐயோ, எனக்கு இருக்கிற மொத்த ஹோப்பும் போயிடுச்சு கௌதம். கௌதம் கௌதம், வீட்ல என்ன சொல்லி சமாளிக்க போறோன்னே தெரியலையே. எனக்கு இறங்கவே ரொம்ப பயமா இருக்கு கௌதம். இந்திரா, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாம இரு, புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு சைலண்டா இரு. இறங்கு. ஓகே, இறங்கு போ. ஜெயா ஜெயா கொஞ்சம் அமைதியா இரு, கோவப்படாத ஜெயா. ஏய் கௌதம், அம்மா அம்மா. கௌதம் என்னடா? ஒண்ணு இல்லம்மா. என்னடா தலையில அடிபட்டிருக்கு? என்னடா ஆச்சு? ஹே கௌதம், என்னடா என்னடா ஆச்சு? எப்படி அம்மா, அடிபட்டுச்சு? இருங்கம்மா. ஒண்ணு நான் இல்லைங்க. சொல்றேம்மா, இருங்க. முதல்ல டேய், நீங்க ஒண்ணும் என்னடா? பதறாதீங்க. ஒண்ணும் இல்லம்மா, எப்படிடா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன இப்படி அடிபட்டு Relax ஆ வந்தா? எப்படி அடிபட்டுச்சு? ஒண்ணும் இல்லம்மா. கௌதம் வேற எங்கேயும் அடிப்படலையே. அப்பா அப்பா, எதுவும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. நீங்க ரிலாக்ஸா என்னடா இருங்க. ஒண்ணு இல்ல? இல்ல ஒண்ணும் இல்லப்பா. எங்க நான் அப்பவே சொன்னல, இவனுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு. பாருங்க எப்படி அடிபட்டு வந்திருக்கான்னு. டேய் சொல்லடா, அம்மா, என்னடா ஆச்சு? இல்லம்மா. அம்மா அம்மா இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஏய் எங்க தாண்டா போனீங்க? போனும் ரீச் ஆகல, இப்படி வந்து நிக்கிறீங்க. என்னதாண்டா ஆச்சு? அப்பா அம்மா, டேய் என்னதான் ஆச்சுடா கௌதம், சொல்ல. என்ன நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க.
எங்களுக்கு ஒண்ணும் ஆகல, எதுக்கு பயப்படுறீங்க? இந்திரா, என்னமா ஆச்சு? என்னமா நடந்தது சொல்லுமா. மாமா எங்களுக்கு எதுவும் ஆகல, ஏன் எல்லாம் பதட்டப்படுறீங்க? கௌதம், என்ன நடந்தா என்ன? ஒரு போன் கூட பண்ண முடியாதா? அம்மா இவ்ளோ டென்ஷன் ஆவாங்கன்னு கூட நீ மறந்துட்டல. ஒரு ஆக்சிடென்ட் சித்தி, போன் எல்லாம் உடைஞ்சிருச்சு. என்னது ஆக்சிடென்ட்டா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் போன்ல டவரும் இல்ல. எப்படி எப்படி உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியும்? ஆபீஸ்ல வெண்டார வர வச்சுட்டு ஆள் காணாம போயிட்டான். என்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணல. நான் அவங்கள சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சாரி கதிர், நீ ஆபீஸ் போயிருப்ப, எல்லாரையும் சமாளிச்சிருப்பான்னு நினைச்சேன். ரொம்ப சாரிப்பா, ரொம்ப சாரி. அடிபடுற அளவுக்கு எங்கடா போன நீ? அதானே, வேற யார்கிட்டயாவது கேட்டு ஒரு போன் கூட பண்ண முடியாதா? அத்தை இங்க சாப்பிடாம எவ்வளவு பயந்துட்டாங்க தெரியுமா? அதானே. ஏண்டா, புக் வேணும்னா ஆர்டர் போட்டிருக்க வேண்டியதுதான். இல்ல பெங்களூர்ல யாரையாவது ஃப்ரெண்ட வாங்கி அனுப்ப சொல்றது. அதை விட்டுட்டு இங்க இருந்து கார் எடுத்துட்டு புக் வாங்க போனாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஆமா கதிர், என்ன சொன்னாலும் அக்கா நம்பிட போறாங்கன்னு இந்திரா தான் இதெல்லாம் சொல்ல சொல்லிருப்பா. இந்திரா, நான் அப்பத்துல இருந்து உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு தெனாவட்டா நின்னுட்டு இருக்க. இப்படிதான் போய் சொல்லி அவனை எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போனேன். அக்கா, இதெல்லாம் நல்லா இல்லக்கா. உன் நல்ல மனச புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இவ. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஏதாவது சொல்லி ஜெயாவை ஏத்தி விட்டுட்டு இருக்கு. வாய மூடிட்டு இருக்கு. என்ன மாமா, அக்கா பயப்படுறத கூட இருந்து பாத்தீங்கல்ல, அப்புறம் எப்படி நீங்க இந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இந்திரா, பாத்தல்ல, உன்னாலதான் இந்த மொத்த குடும்பமும் அடிச்சுக்குது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நீ கலெக்டர் ஆகுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணு, நீ கஷ்டப்படு. எதுக்கு கௌதம கூட்டிட்டு போற நீ? இல்ல, இப்ப நீ கலெக்டர் ஆகலன்னு யார் அழுதா? நீ படிச்சு கிழிச்செல்லாம் இங்க ஒண்ணும் ஆக போறது இல்ல. இதோட நிறுத்திக்கோ சொல்லிட்ட. முதல்ல இந்த புக்ஸ் எல்லாம் தூக்கி போடுற. சித்தி, ராகினி இரு. அக்கா, இவளை எதுவும் சொல்லாத. இங்க வெளியில வச்சு இதெல்லாம் பேச வேண்டாம். எல்லாரும் உள்ள போலாம் வாங்க. அக்கா, அத்தை இந்திரா பண்ணது தப்பு அத்தை, நீங்க கேளுங்க அத்தை. என்ன தப்பு பண்ணா? எது தப்பு? இவ எதுவும் தப்பு செய்யல. அக்கா என்னக்கா சொல்ற? ராகினி, போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவ என்ன பண்ணுவா? அதுவும் இல்லாம இந்த புக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி படிச்ச நாமளே புரிஞ்சுக்கலனா எப்படி? கௌதம் பண்ணது கரெக்ட் தான். ஆமாமா. மா, அதுக்கும் இவன் காரணம் இல்லைன்னு ஏன் மேல பழிய போடுறான்? இவன் இந்திரா பின்னாடி சுத்திட்டு இருப்பானா? நான் போய் வேலையை பாக்கணும்னு என்னையே சொல்லிட்டு இருக்கான். பாமா, 2 பேரும் ஃபங்க்ஷன் வச்சு கொண்டாடினீங்கல்ல, இதையும் சேர்த்து கொண்டாடுங்க. இதே போக்குல போயிட்டு இருந்துச்சுன்னா கம்பெனி இழுத்து மூட வேண்டியதான். டேய் கதிர், எதுக்குடா இப்படி எல்லாம் பேசுற? டேய், வாய மூடுற. என்ன பேசிட்டு இருக்க நீ? பின்ன எப்படிப்பா பேச சொல்றீங்க?
இவ என்னைக்கு இந்திராவை ஐஏஎஸ் ஆக்குறேன்னு இவ பின்னாடி சுத்த ஆரம்பிச்சானோ அன்னைக்கே கம்பெனி வேலையை பாக்குறத விட்டான். இதுல என்ன வேற சேர்த்து குறை சொல்லிட்டு இருக்கான். ஏண்டா கௌதம், என்ன பார்த்தா நெக்கலா போச்சா? இத பாரு கதிர், பொறுமையா பேசு. இங்க பாருடா, இது வீடு என்ன, அவன் ஒன்னும் உன் எதிரி கிடையாது, உன் தம்பிடா. கொஞ்சம் பொறுமையா பேசுறா. அவன் என்ன வேணும்னா பண்ணிட்டு இருந்தா? என்னவோ ஊர் சுத்தின மாதிரி பேசிட்டு இருக்க. ஏண்டா அவன் ஒரு அவசர வேலையா போயிருக்கான். அதான பார்த்தேன். இப்படியே மாறி மாறி நீங்க ரெண்டு பேரும் இவன் என்ன செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. அப்புறம் நம்ம கம்பெனி ஃபேக்டரிலாம் விளங்கிடும். டேய் கதிர், ஏய் கதிர், நம்ம அன்னைக்கு கொளுத்தி போட்டது இன்னைக்கு பத்திக்குச்சு. என்ன ஜெயா இவன்? சொல்ல சொல்ல கேட்காம அவன் பாட்டுக்க பேசிட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணும் புரியல. கௌதம், பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான். பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம்.